வணக்கம். இஸ்ரோவின் ஆரம்ப காலத்தை பத்தி நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நாம எல்லாருமே அந்த போட்டோக்களை பார்த்திருப்போம். சைக்கிள்ல ராக்கெட் பாகங்கள். ஆமா, மாட்டு வண்டியில செயற்கைக்கோள். அந்த படங்கள் ரொம்ப பிரபலம். அங்கிருந்து இன்னைக்கு உலகத்தோட டாப் 6 விண்வெளி ஏஜென்சிகள்ல ஒன்னா இஸ்ரோ வளர்ந்திருக்கு. அந்த கதையத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் டெக்னாலஜி வளர்ச்சி கதை மட்டும் இல்ல, ஒரு தேசத்தோட கனவு, அதோட விடாமுயற்சி, அப்புறம் தெளிவான ஒரு விஷன் இருந்தா என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு காட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சரி, உங்க குறிப்புகள்ல இருக்கிற முதல் விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா 1975ல விண்ணுக்கு அனுப்பப்பட்டுச்சு. ஆனா அதை ஏவினது நம்ம நாடு இல்ல, சோவியத் யூனியன். அப்போ நம்ம சொந்த ராக்கெட்டை உருவாக்குற சவால் அங்கிருந்து தான் தொடங்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு செயற்கைக்கோளை உருவாக்குறதே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா அத விண்ணுக்கு அனுப்புற திறனை பெறும்போது தான் ஒரு நாடு உண்மையிலே தற்சார்பு அடையுது. ஓஹோ. அதுதான் ஒரு நாட்டை விண்வெளி திறன் கொண்ட ஒரு ஸ்பேஸ் பவரா மாத்துது. சோவியத் யூனியன் நமக்கு உதவி செஞ்சாங்க, ஆனா அந்த ராக்கெட் தொழில்நுட்பம் நம்ம கிட்ட போயில்ல. அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்காக அவங்க ஒரு இலக்கை நிர்ணயிச்சதா இந்த நோட்ஸ்ல இருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சவாலான ஒரு இலக்கு. ஆமா, வெறும் 40 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளை 400 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற பூனி வட்டப்பாதையில நிலைநிறுத்தணும். இதுக்காக அவங்க உருவாக்கினது தான் SLV-3, அதாவது சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 3. ஆமா. ஆனா அந்த முதல் முயற்சி 1979ல நடந்த முதல் SLV-3 ஏவுதல், அது தோல்வியில முடிஞ்சது. அப்படியா? ராக்கெட் கிளம்பி சில நிமிடங்கள்லயே கட்டுப்பாட்டை இழந்து வங்காள விரிகுடாவிலே விழுந்துடுச்சு. ஒரே வருஷத்துக்குள்ளேயே தோல்வியிலிருந்து வெற்றி அடைஞ்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த முதல் SLV-3 தோல்விக்கு என்ன காரணம்னு கட்டுரையில ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? அது எப்படி சொல்றது, ஒரு தொழில்நுட்ப கோளாறா இல்ல திட்டமிடல் பிழையா? அது ஒரு வால்வ் கோளாறுன்னு சொல்லப்படுது. ரொம்ப சின்ன பிரச்சனை தான், ஆனா ராக்கெட் தொழில்நுட்பத்துல சின்ன பிழைக்கு கூட இடமே இல்ல. சரி. இதிலிருந்து அவங்க கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் ஃபெயிலியர் அனாலிசிஸ் மற்றும் குவாலிட்டி கண்ட்ரோல். ஒவ்வொரு பாகத்தையும் தீவிரமா சோதிக்கிற நடைமுறைய அப்போதிலிருந்து தான் இன்னும் கடுமையாக்கினாங்க. அந்த பாடம் தான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரோவை காப்பாத்துது. ஓ. அந்த தோல்விக்கு பிறகு வெறும் 11 மாதங்கள்ல ஜூலை 1980ல அடுத்த SLV-3 ராக்கெட் மூலியமா ரோஹிணி RS-1 செயற்கைக்கோளை வெற்றிகரமா விண்ணில் செலுத்தினாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதன் மூலமா சோவியத் யூனியன், அமெரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சீனா, ஜப்பான் நாடுகளுக்கு பிறகு சொந்தமா செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய 7வது நாடா இந்தியா உருவாச்சு. அந்த எலைட் கிளப்ல இணைஞ்சது அந்த காலகட்டத்துல நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். ஆமா, ஒரு தேசம் தனக்கான பாதையை தானே வகுத்துக்கிட்ட தருணம் அது. சரி, இப்ப அவங்க ஒரு சின்ன காரை ஓட்ட கத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்த கட்ட தேவை ஒரு பெரிய லாரிய ஓட்டுறது. 40 கிலோ எடைய விண்வெளிக்கு அனுப்புனது பெரிய விஷயம்தான். ஆனா தகவல் தொடர்பு, வானிலை ஆய்வுக்கெல்லாம் கனமான செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் இல்லையா? அந்த சவாலை சந்திக்க தான் ASLV-ய உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சரிதானே? கரெக்ட். ASLV, அதாவது ஆக்மெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், பெயர்லயே இருக்கு. SLV-யோட திறனை ஆக்மெண்ட் செஞ்சு, அதாவது அதிகப்படுத்தி, இன்னும் கொஞ்சம் கனமான செயற்கைக்கோள்களை சுமார் 150 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போறதுதான் இதோட நோக்கம். SLV-யும் வெற்றியை வச்சு இதை இன்னும் எளிதா செஞ்சிடலான்னு ஆரம்பத்துல நினைச்சாங்க. ஆனா உங்க குறிப்புகள்ல பார்க்கும்போது ASLV திட்டம் அவ்வளோ சுலபமா இல்லைன்னு தெரியுது. எனக்கு ஒரு கேள்வி. SLV-3 ஒரே ஒரு தோல்விக்கு பிறகு வெற்றி அடைஞ்சது. ஆனா ASLV தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கு. ஏன் அந்த திட்டத்தில் அவ்ளோ சிக்கல்? தொழில்நுட்பம் ரொம்பவே சிக்கலானதா மாறிடுச்சா? அருமையான கேள்வி. ஆமா, தொழில்நுட்பம் பல மடங்கு சிக்கலா மாறிடுச்சு. SLV-3 ஒரு எளிமையான 4 நிலை ராக்கெட். ஆனா ASLV-ல முதல் நிலையோட சேர்த்து 2 ஸ்ட்ராப்-ஆன் பூஸ்டர்ஸை இணைச்சாங்க. ஸ்ட்ராப்-ஆன் பூஸ்டர்ஸ்னா? அதாவது பிரதான ராக்கெட்டோட பக்கவாட்டுல 2 சின்ன ராக்கெட்களை பொருத்தி ஆரம்பத்துல அதிக உந்து சக்தியை கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. இந்த ஸ்ட்ராப்-ஆன் பூஸ்டர்களை கட்டுப்படுத்துறதும் சரியான நேரத்துல பிரிச்சு விடுறதும் நாம நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலான விஷயம். ஓஹோ. முதல் 2 ஏவுதல்களும் தோல்வி அடைஞ்சதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அப்போ தொடர் தோல்விகளுக்கு பிறகும் அந்த திட்டத்தை ஏன் கைவிடல? இதுதான் இஸ்ரோவோட தனித்துவம். அந்த தொடர் தோல்விகளை அவங்க வெறும் தோல்விகளை பார்க்கல. பிற்காலத்துல உருவாக்க போற PSLV போன்ற பெரிய ராக்கெட்டுகளுக்கு தேவையான முக்கியமான தொழில்நுட்பங்களை சோதிச்சு பார்க்கிற ஒரு களமா பார்த்தாங்க.
அப்படியா? அதனால தான் சில விஞ்ஞானிகள் ஏஎஸ்எல்விய சீரீஸ் ஆஃப் லவ்லி ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கத்துக் கொடுத்த பாடங்கள் விலை மதிப்பில்லாதவை. ஏஎஸ்எல்வி மட்டுப்படுத்தப்பட்ட வெற்றியை தான் தந்துச்சு, ஆனா அதோட அனுபவம் தான் பிஎஸ்எல்வியின் அசைக்க முடியாத வெற்றிக்கு அடித்தளம் போட்டது. இதுல நீங்க சொன்ன பூஸ்டர்ஸ், இன்ஜின்ஸ் பத்தி பேசும்போது திட எரிபொருள், திரவ எரிபொருள்னு சொல்றோம். சுருக்கமா அதுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஏன் திரவ எரிபொருள் என்ஜின் ஒரு பெரிய பாய்ச்சலா கருதப்படுது? சிம்பிளா சொல்லணும்னா, திட எரிபொருள் ஒரு தீபாவளி ராக்கெட் மாதிரி. ஓ, பத்த வச்சாச்சுன்னா அதுவா எரிஞ்சு தீரும் வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. அதோட சக்தியை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எஸ்எல்வி மற்றும் ஏஎஸ்எல்வியின் ஆரம்ப நிலைகள்ல இதை பயன்படுத்தினாங்க. சரி. ஆனா திரவ எரிபொருள் இன்ஜினை ஒரு கேஸ் ஸ்டவ் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட சக்தியை கூட்டலாம், குறைக்கலாம், ஏன் நிறுத்திட்டு மறுபடியும் ஆன் கூட பண்ணலாம். ஓகே, இப்ப புரியுது. நம்ம கட்டுப்பாட்டுல அதிகமா இருக்கிறது தான் திரவ எரிபொருள். ஆமா, இது ராக்கெட்டை துல்லியமா வழிநடத்தவும் சிக்கலான பாதைகள்ல செயற்கைக்கோளை நிலைநிறுத்தவோ ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்துல தான், அதாவது 1985ல இஸ்ரோ திருவனந்தபுரத்துல திரவ உந்து அமைப்பு மையத்தை LPSI உருவாக்குனாங்க. அங்கதான் இஸ்ரோவின் புகழ்பெற்ற விகாஸ் இன்ஜினை உருவாக்குனாங்க. விகாஸ் இன்ஜின்? அந்த விகாஸ் இன்ஜின் இல்லாங்க பிற்காலத்தில் வந்த PSLVயும் GSLVயும் சாத்தியமே இல்ல. ஆக ஒரு பக்கம் ASLVயின் தோல்விகள், இன்னொரு பக்கம் விகாஸ் இன்ஜின் போன்ற வெற்றிகரமான தொழில்நுட்ப வளர்ச்சி, இது ரெண்டும் ஒரே நேரத்துல நடந்துட்டு இருந்துச்சு. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஒரு பக்கம் ராக்கெட்டுகளை உருவாக்குறதுல கவனம் செலுத்துறாங்க, அதே சமயம் அந்த ராக்கெட்கள் சுமந்துட்டு போக போற செயற்கைக்கோள்களையும் அவங்களே உருவாக்கிட்டு இருந்தாங்க. இன்சாட் மற்றும் IRS திட்டங்கள் பத்தியும் உங்க குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, இதுதான் இஸ்ரோவோட முழுமையான பார்வை. ராக்கெட் வெறும் ஒரு வாகனம் தான். அதோட உண்மையான பயன் அது சுமந்துட்டு போற செயற்கைக்கோள்ல தான் இருக்கு. கரெக்ட். இன்சாட், அதாவது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, தகவல் தொடர்பு, தொலைக்காட்சி ஒளிபரப்பு, வானிலை முன்னறிவிப்புக்காக உருவாக்கப்பட்டது. IRS, அதாவது இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள், அது பூமி கண்காணிப்பு, இயற்கை வளங்களை கண்டறியறது, விவசாயம், பேரிடர் மேலாண்மைக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா ஆரம்பத்துல இந்த இன்சாட், IRS செயற்கைக்கோள்கள் கூட நாம வெளிநாடு ராக்கெட்டுகள் மூலமா தானே விண்ணுக்கு அனுப்பினோம். ஆமா, ஏன்னா அந்த செயற்கைக்கோள்கள் ரொம்ப எடை அதிகம். அதை அனுப்புற அளவுக்கு சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகள் நம்மகிட்ட அப்போ இல்ல. ஆனா நோக்கம் தெளிவா இருந்துச்சு. என்ன நோக்கம்? ஒரு நாள் இந்த எல்லா செயற்கைக்கோள்களையும் நம்ம சொந்த ராக்கெட்ல தான் ஏவ போறோம். அந்த இலக்கை நோக்கி தான் PSLVயின் உருவாக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. ஓஹோ. இன்னைக்கு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி தகவல் தொடர்பு, ரேடார் இமேஜிங், நேவிகேஷன்னு பலவிதமான செயற்கைக்கோள்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய செயற்கைக்கோள் கூட்டமைப்புகள்ல ஒன்னா இந்தியா இருக்கு. உளவு, தகவல் தொடர்பு, செயற்கைக்கோள் மற்றும் ராக்கெட் வடிவமைப்பு, ஆழமான விண்வெளி ஆய்வுன்னு பல பரிமாணங்களை கொண்டது. அதோட இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கும் இது உதவுது. இது வெறும் அரசு நிறுவனம் மட்டுமல்ல, ஒரு முழு துறைக்கான வழிகாட்டியாக இருக்கு. ஆமா, ஆனா இந்த எல்லா நோக்கங்களுக்கும் அடிப்படையா ஒரு தத்துவம் இருக்கு. அதுதான் இஸ்ரோவை மத்த விண்வெளி நிறுவனங்கள்ல இருந்து தனித்துவப்படுத்தி காட்டுது. இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை டாக்டர் விக்ரம் சாராபாய் சொன்ன ஒரு மேற்கோள் இந்த கட்டுரையில இருக்கு. நிலவையோ அல்லது கோள்களையோ ஆராய்வதில் பணக்கார நாடுகளுடன் போட்டியிடுவது நமது நோக்கம் அல்ல. ஆமா, இந்த வரிய படிக்கும்போது உலகமே நிலாவுக்கு போறத பத்தி பேசிட்டு இருந்தப்போ ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி யோசிச்சிருக்காருன்னு போனது. அந்த தொலைநோக்கு பார்வைதான் நம்ப முடியாதது. ஆமாம். அந்த மேற்கோளோட அடுத்த வரி இன்னும் முக்கியமானது. நம் நாட்டின் உண்மையான சமூக பிரச்சனைகளை தீர்க்க அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் நாம் யாருக்கும் சளைத்தவர்களாக இருக்கக்கூடாது. இதுதான் இஸ்ரோவின் அடித்தள தத்துவம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் உங்களோட DNA. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? விண்வெளி தொழில்நுட்பம் எப்படி சமூக பிரச்சனைகளை தீர்க்கும்? நிச்சயம். சாராபாயோட பார்வை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. விண்வெளி திட்டங்கள் என்பவை வெறும் பெருமைக்காகவோ அல்லது மற்ற நாடுகளுடன் போட்டி போவதற்காகவோ அல்ல. அவை மக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவி. உதாரணத்துக்கு இன்சர்ட் செயற்கைக்கோள்கள், அது மூலமா கிடைக்கிற வானிலை முன்னறிவிப்பு, புயல் எச்சரிக்கைகள் லட்சக்கணக்கான மீனவர்களோட உயிரை காப்பாத்துது. ஆமா, அது சரிதான். விவசாயிகளுக்கு எப்போ விதைக்கணும், எப்போ அறுவடை செய்யணும்னு துல்லியமா சொல்ல உதவுது. IRS செயற்கைக்கோள்கள் மூலமா நிலத்தடி நீர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது, காடுகளோட பரப்பளவு குறையுதான்னு கண்காணிக்க முடியுது. இதெல்லாம் நேரடியா மக்களை பாதிக்கிற விஷயங்கள் தானே? சரியா சொன்னீங்க.
தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள் மூலமா இன்னைக்கு நாட்டின் மூலை முடுக்குகளுக்கும் கல்வி, மருத்துவம், இணைய வசதியை கொண்டு சேர்க்க முடியுது. இந்த நோக்கம்தான் இஸ்ரோவின் ஒவ்வொரு திட்டத்திலும் இன்றும் எதிரொலிக்குது. சொல்லப்போனா ஒரு ராக்கெட் ஏவப்படும் போது அது வெறும் தொழில்நுட்ப சாதனை மட்டும் இல்ல, அது இந்தியால எங்கோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயிக்கோ மீனவருக்கோ உதவ போற ஒரு கருவி. ஆக இந்த ஆவணங்கள்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சைகரியில ராக்கெட் பாகங்களை வச்சு தொடங்கின பயணம் முதல் ஏவுதல் தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்டது. ஏஎஸ்எல்வி போன்ற திட்டங்களோட தொடர் தோல்விகளை ஒரு கற்றல் அனுபவமா ஏத்துக்கிட்டது. அப்புறம் பிஎஸ்எல்வி போன்ற வெற்றிகரமான ஏவுகலங்களை உருவாக்கியது வர இஸ்ரோவின் பயணம் ஒரு படிப்படியான ஆனா உறுதியான வளர்ச்சி. இறுதியா சொல்லணும்னா, இஸ்ரோவின் வெற்றிக்கு காரணம் அதோட தொழில்நுட்பம் மட்டும் இல்ல, டாக்டர் விக்ரம் சாராபாய் போன்றோர் வகுத்த அந்த தெளிவான மக்கள் மைய கொள்கையும் தான். கரெக்ட். தொழில்நுட்பத்தை மக்களின் நன்மைக்காக பயன்படுத்தணுங்கிற அந்த அடித்தளம் தான் இஸ்ரோவை தனித்துவப்படுத்தி காட்டுது. இது விண்ணுக்கான தொழில்நுட்பம் என்பதை விட மண்ணுக்கான தொழில்நுட்பம் என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது. இது பற்றி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு கேள்வியை விட்டு செல்கிறோம். விக்ரம் சாராபாயின் இந்த தொலைநோக்கு பார்வை, அதாவது விண்வெளி தொழில்நுட்பத்தை மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்துவது என்பது இன்றைய காலகட்டத்துல இஸ்ரோவின் திட்டங்கள்ல எந்த அளவிற்கு பிரதிபலிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சந்திரயான், மங்கள்யான் போன்ற பெரிய திட்டங்கள், வணிக ரீதியான செயற்கைக்கோள் ஏவுதல்கள்னு இஸ்ரோ வளரும்போது இந்த அசல் நோக்கம் இன்றும் அதன் மையமாக உள்ளதா, அல்லது உலகளாவிய போட்டியில் அதன் கவனம் மாறி வருகிறதா? வாங்க இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்க்கலாம். ஒரு தேசத்தோட கனவு, ஒரு சாதாரண சைக்கிள்ல ஆரம்பிச்சு நட்சத்திரங்களையே தொட்ட கதை. ஆமாங்க, நம்ம ISROவோட கதை தான் அது. அதோட நம்ப முடியாத தொடக்கத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இஸ்ரோவோட இந்த அசாத்தியமான வெற்றி பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? அதோட நிறுவனர் விக்ரம் சாராபாயோட ஒரு தனித்துவமான தொலைநோக்கு பார்வையில இருந்து தான் எல்லாமே தொடங்குச்சு. பாருங்க, விக்ரம் சாராபாயோட பார்வை எவ்வளோ தெளிவா இருந்திருக்குன்னு. அப்போ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஸ்பேஸ் ரேஸே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம நோக்கம் அது இல்ல. மத்தவங்களோட போட்டி போடுறதை விட நம்ம கோடிக்கணக்கான மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி ஒரு கருவியா பயன்படுத்தணும். இதுதான் அவரோட ஒரே இலக்கா இருந்துச்சு. ஆனா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு கனவு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? ரொம்ப எளிமையான, ஏன் நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு சவாலான சூழ்நிலையில இருந்து தான் ஆரம்பிச்சுது. இந்த போட்டோவை பாருங்க. ராக்கெட் பாகங்களை சைக்கிள்ல எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு செயற்கைக்கோளை மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போறாங்க. இது வெறும் ஆரம்ப காலத்துல இருந்த வசதி குறைவை மட்டும் காட்டல, எவ்வளோ தடைகள் வந்தாலும் சாதிச்சே ஆகணுங்கிற நம்ம விஞ்ஞானிகளோட அந்த அசைக்க முடியாத உறுதியையும் காட்டுது இல்லையா? சரி, இந்த எளிமையான தொடக்கத்துல இருந்து இஸ்ரோவோட முதல் இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா சவுண்டிங் ராக்கெட்டுகள்ல மாஸ்டர் ஆகிறது தான். வளிமண்டலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும், ராக்கெட் டெக்னாலஜியோட ABCDயோ கத்துக்கவும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதல் படியா இருந்துச்சு. ஓகே, இப்ப அடுத்த பெரிய சேலஞ்ச், சின்ன சின்ன ராக்கெட்களை எல்லாம் தாண்டி ஒரு சேட்டலைட்டை நம்ம பூமியோட சுற்றுவட்ட பாதையில வெற்றிகரமா நிலைநிறுத்தணும். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் தான். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா, இது இஸ்ரோவுக்கு ஒரு மகத்தான சாதனை தான், சந்தேகமே இல்ல. ஆனா அதை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு நமக்கு சோவியத் யூனியனோட உதவி தேவைப்பட்டுச்சு. நம்மகிட்ட சேட்டலைட் இருந்துச்சு, ஆனா அதை லான்ச் பண்ண நம்மகிட்ட ராக்கெட் இல்ல. இந்த ஒரு சார்பு நிலை தான் இந்தியாவுக்கே சொந்தமா ஒரு ராக்கெட் வேணும்ங்கிற அந்த தீப்பொறியை பத்த வச்சது. இந்த காலகட்டம் ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருந்துச்சு. 1979ல நம்மளோட முதல் முயற்சி SLV-3 ராக்கெட் தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதால சேட்டலைட்டை ஆர்பிட்ல கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனா பாருங்க, அந்த தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கூட மனசு தளராம அடுத்த ஒரே வருஷத்துல 1980ல இரண்டாவது முயற்சியில முழு வெற்றி. இந்த மகத்தான வெற்றியோடு இந்தியா ஒரு முக்கியமான மைல்கல்ல எட்டுச்சு. அதாவது சொந்தமா ராக்கெட் தயாரிச்சு அதை வச்சு ஒரு சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்புன உலகின் 7வது நாடு என்ற பெருமையை இந்தியா அடைஞ்சது. இது ஒரு சரித்திர சாதனை. சரி, புவிவட்ட பாதையை அடைஞ்சாச்சு. ஆனா இஸ்ரோவோட கனவு அதோட நின்னுடுமா என்ன? அடுத்த கட்டம் ஒவ்வொரு வெற்றியில இருந்தும், ஏன் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கத்துக்கிட்டு இன்னும் பவர்ஃபுல்லான டெக்னாலஜிகளை உருவாக்கணும். அதுதான் SLV-3 வெற்றியை தொடர்ந்து ASLVன்னு ஒரு மேம்படுத்தப்பட்ட ராக்கெட் திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. இதுல பல லான்ச் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு. ஆனா அதை ஒரு தோல்வியா பார்க்கல. அதுக்கு பதிலா இன்னும் சிக்கலான, இன்னும் சக்தி வாய்ந்த ராக்கெட்களை எப்படி உருவாக்குறதுன்னு கத்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பாடமா அதை பார்த்தாங்க.
அந்த ஏஎஸ்எல்வி தோல்விகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்கள் விலை மதிப்பில்லாதது. அதுதான் இஸ்ரோவோட எதிர்கால வெற்றிகளுக்கு ஒரு பலமான அடித்தளத்தை போட்டு கொடுத்துச்சு. ராக்கெட்டோட கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், திட எரிபொருள் மோட்டார்களின் செயல்பாடுன்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டாங்க. அதோட விளைவாதான் லிக்விட் ஃபியூவல் இன்ஜின்களுக்காகவே தனியா ஒரு சென்டர் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் இஸ்ரோவோட முதுகெலும்பா இருக்கிற சக்தி வாய்ந்த விகாஸ் என்ஜினோட டெவலப்மெண்ட்டும் அப்போதான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, இப்ப கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம். அந்த ஆரம்பகால போராட்டங்களும் கத்துக்கிட்ட பாடங்களும் எப்படி இப்போ பிரம்மாண்டமான வெற்றிகளா மாறியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். சைக்கிள்ல ராக்கெட் பாகங்களை எடுத்துட்டு போன அந்த நாட்களை நினைச்சு பாருங்க. இப்போ இந்த ராக்கெட்டை பாருங்க. இன்னைக்கு இந்தியா முழு ஏவுதல் திறன் கொண்ட ஒரு உலகளாவிய சக்தியா வளர்ந்து நிக்குது. இந்த மாற்றம் சும்மா இல்ல, அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு இஸ்ரோ உலகத்தோட முன்னணி விண்வெளி சக்திகள்ல ஒன்னு. நம்ம கம்யூனிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங், நம்ம தேச பாதுகாப்புன்னு பல துறைகள்ல அதோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த எல்லா நவீன சாதனைகளுக்கும் ஆணிவேர் என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டு மக்களோட வளர்ச்சிக்காக விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னு விக்ரம் சாராபாய் அன்னைக்கு கண்ட அந்த கனவுதான். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சர்ச்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நட்சத்திரங்கள் வரைக்கும் நீண்டிருக்கு இந்த பயணம். அப்போ எதிர்காலத்துல மனிதகுலம் சந்திக்க போற எந்த பெரிய பிரச்சனைக்கு ISRO தீர்வு கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வெறும் இஸ்ரோவோட கதை இல்ல, இது ஒரு தேசத்தோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட கதை.